இல்லை என்ன இப்படி வர என்னாச்சு? ஏன் ஏன் எத்தனை மாசம் உனக்கு? என்னடா புள்ளத்தாச்சி மாதிரி அழைச்சிக்கிட்டே இருக்கிற? முடியல. என்னது சாப்பிட்ட? ஒரு தார் உருண்டை உருட்டி முழுங்கின மாதிரி ஒரு ஃபீலிங். நீ சாப்பிட்டது மூலிகை உருண்டை இல்ல, தார் உருண்டை. தார் உருண்டையா? ஏன் என்னத்தை சாப்பிட்டு இருந்த? இன்னைக்கு ஒரு லாங் டிரைவ், அப்படி வர்ற வழியில எல்லாத்தையும் அப்படியே தின்னுட்டே பொறுக்கி போட்டுட்டு வந்தேன். அதுக்கு இப்படியா இருக்கும் வயிறு? நிறைய தின்ட்டேன். என்னன்னு தெரியல. என்ன சாப்பிட்ட? சும்மா ஸ்நாக்ஸ் தான் அப்படி சாப்பிட்டேன். வேற என்னத்தை சாப்பிட்டேன்? என்ன சாப்பிட்டேன்? வடை சாப்பிட்டேன், கேக்கு சாப்பிட்டேன். ஓகே, வடை கேக்குக்கெல்லாம் அப்படி இருக்காது. வேற என்ன சாப்பிட்டேன்? ஒரு பஜ்ஜி சாப்பிட்டேன், 2 பஜ்ஜி சாப்பிட்டேன். வாழைக்கா. அப்போ கேஸ் டபுள் தான். சார் 2 வாழைக்கா பஜ்ஜி ஒரு டீ. வாழைக்காய் பஜ்ஜி எவ்வளோ கேஸ் தெரியுமா? எதுக்கு டிரைவிங்லாம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றேன்? நல்லா சூடாக போட்டிருந்தாங்க, சாப்பிட்டேன். நடக்கூட முடியல, கொஞ்சம் அப்படியே டைட் ஆகிட்டு கை காலம் ஒரே வலி. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இல்லை, இதுக்கு நான் ஒரு ரெசிபி பண்ணி தரேன், சரியாயிடும். பிரச்சனை இல்லை. ஊர்பட்ட மருந்துக்கெல்லாம் அடங்காத உங்க வாய்வு, நான் கொடுக்குற மருந்து 1 டீஸ்பூன் சாப்பிடுங்க. மேல 4 காத்து, கீழே 4 காத்து, சும்மா பூ மாதிரி பிரியும். கண்டிப்பாவா? சீக்கிரம் சொல்லு தாயி, இல்லைன்னா இங்கேயே டெலிவரி நடந்துடும் போல. இஞ்சியை வச்சு சூப்பராக எனக்கு ஒரு பச்சடி பண்ணி தரேன், வா. இதில் எல்லாம் சரியாயிடுமா? ஆமாம், அதுக்கு ஒரு 1/4 கிலோ இஞ்சி மட்டும் வேணும். ஓகே. இஞ்சி தோலை நல்லா நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி. எந்த எண்ணெய்? நல்லெண்ணெய். ஓகே. அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணணும், ப்ரௌன் கலரில் வரணும். ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து கீழெல்லாம் ஒட்டுதே. அது ஒட்டும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் கம்மியாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஓ, அப்போ எண்ணெய் ஊற்ற கொஞ்சம் ஒட்டாது. ஆமாம். ஓகே ஓகே. ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம நான்ஸ்டிக்கில் பண்ணல. இல்லை, நான்ஸ்டிக்கில் ஏன் பண்ணல? நான்ஸ்டிக்கில் பண்ணாமல் இந்த இரும்பு கடையில் பண்ணுறது நல்லது தான். கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி பொரிச்சோன்னே இதை அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்றணும். சுத்தம் இல்லை, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அறிவு பொங்குது அப்படியே. அதை எப்படி சாப்பிட முடியும் பச்சையா? அதான் பச்சடியிலே பச்சை இருக்குல்ல. நம்ம பச்சடிலாம் செய்ய போகிறோம். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதை எடுத்து ஆற வச்சுக்கணும், ஒரு பவுலில் போட்டு நல்லா ஆறிடணும். ஏன் ஆறிடணும்? மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது. மீன் சாப்பிடலைன்னா எப்படி மீனுக்கு நல்லதோ அதே மாதிரி ஆற வச்சு அரைச்சா மிக்ஸி ஜாருக்கு நல்லது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பதம் வரணும்ல, முழுசாக கடிக்க முடியாதுல்ல. அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை கிரைண்ட் பண்ணிக்கணும். ஓகே. திரிச்சதுக்கப்புறம் இந்த பதம் வரணும். வாவ். இந்த மாதிரி அந்த தேங்காய் துருவின மாதிரி இருக்கும். ஓகே. ஆனால் அதோட கொஞ்சம் அரைச்சிக்கணும், ரொம்ப மையெல்லாம் ஆட்டக்கூடாது. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். இதுக்கும் நல்லெண்ணெய் தானா? நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் பச்சடிக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. சிகப்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். 1 ஸ்பூனா? 1 டீஸ்பூன். ஓகே. அப்புறம் மல்லிப்பொடி 2 ஸ்பூன், காயப்பொடி. காயப்பொடி, வெந்தயப்பொடி. என்ன தண்ணி அடிச்சுக்கிட்டா? இல்லப்பா, அப்புறம் நம்ம அலம்புற. ஓகே, ரெண்டும் ஒவ்வொரு டீஸ்பூன். ஆமாம் ஆமாம், போட்டு நல்லா அந்த எண்ணெயில் கச்ச 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 கச்சன்னு ஃப்ரை பண்ணணும். பச்சை வடை போகணும்ல, பொடியெல்லாம் போட்டிருக்கோம்ல. பச்சை வடை போயிடுச்சுன்னா எப்படி பச்சடி வரும்? சொன்னதெல்லாம் விட்டுருவேன். இப்போ பண்ணி அது என்னது? இது நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை. நீ வீங்கின வயிறோட இருப்போ. காமெடி காமெடி. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா பொழக்கலாம் இருக்கேன். அதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தீயை கம்மி வச்சுக்கணும். தீயை கம்மி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த இஞ்சியை போட்டாச்சு. போட்டு அந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கல் உப்பு போட்டுக்கணும். ஒரு அட்ராக்ஷன் இன்னும் வரலையே பாஸ். மெயின் திங்கே இப்போ தான் இருக்குது. கரைச்சி வச்ச புளியை ஊற்றணும். லெமன் சைஸ் எடுத்துக்கணும் புளியை. அதை கரைச்சிச்சு. எத்தனை கப்பு எடுத்து வைக்கணும்? அது 2 கப்பு வந்துடும். முதல்ல கொஞ்சம் ஊற்றி கிண்டி விட்டுக்கணும். இந்த வேலை சேரில் வந்துச்சு, அந்த முதல்ல ஊற்றணுமா? முதல்ல வதந்தின்னாங்க, அப்போ உண்மையிலே முதலையா? நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். வீடு எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஒரு யூடியூபர் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிண்டுன்னு கிண்டி அந்த மாதிரி கிண்டணும்.
அப்புறம் அந்த மிச்சம் புளி இருக்கும் இல்லையா அதையும் ஊற்றி இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஆல்வேஸ் தேவையான அளவு. மொத்தமாக 2 கப் எடுத்து வச்சுருந்தீங்க, 2யுமே இப்போ ஊற்றிட்டு முடிச்சிட்டிங்க. ஆமாம், எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. புளி இருந்தால் தான் பச்சடிக்கு எஃபெக்டாக இருக்கும். புளி ஆக்சுவலி ஜிஞ்சர் வந்து உடம்புல உள்ள புளியை வந்து வெளியில் எடுக்கும்ல. இப்போ நம்ம புளியை எதுக்காண்டி சேர்க்குறோம்? புளிப்புக்காண்டி சேர்க்குறோம். நல்ல காமெடி. புளி சேர்த்தா ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் புளி சேர்த்தாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? ஆமாம், ஃப்ரிட்ஜு இல்லை, ஒரு 10 நாள் 15 நாள் வெளியே கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீ நிறைய செஞ்சேன்னா அதை கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். புளி சேர்க்கலைன்னா சீக்கிரமாக ஒரு வாரத்தில் கெட்டு போயிடும். இங்கே பாரு எப்படி வந்துருக்கு பாரு. இந்த ஸ்மெல்லு வேற லெவல்யா. இந்த இஞ்சி பச்சடி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல உள்ள அஜீரண கோளாறு, அப்புறம் கை கால் வலி, புளிப்பு, தசைப்பிடிப்பு இதெல்லாம் வந்து நீங்கிரும்னு சொல்கிறீங்க. ஆமாம், ரிலீஸ் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. இதை எது கூட வச்சு சாப்பிட்றது? இது வந்து கேரளாவில் என்னென்னா எல்லா சாப்பாட்டுக்கும் இதை வச்சு சாப்பிடுவாங்க. ஃபைனலாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஜீரணம் ஆகணும்னு சொல்லிட்டு சாம்பார் சாதம், மீன், மோர் குழம்பு எல்லா சாப்பாட்டுக்கும் இதை வச்சு சாப்பிடுவாங்க. எப்போவுமே கேரளாவில் எல்லார் வீட்லையும் இஞ்சி பச்சடி இருக்கும். இது வந்து வழக்கமாக எங்கள் அம்மாச்சி பண்ணுறது. எங்கள் அம்மாச்சி கொல்லம், அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது. ஓ, அப்போ இதுதான் அந்த பாட்டி வைத்தியமா? யா 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 யா. அப்பாடா, இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு நம்பிக்கை வருது. என் வயிறு கிளியர் ஆயிரும் இன்னைக்கு. என்ன தம்பி என்னாச்சு?